ஹாய் மக்களே! காயல்பட்டினத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாம். இதுக்கு முக்கிய ஆர்கனைசர் ரஹமத்துல்லா காக்கா, ஜெயிலானி பள்ளி, லெப்பப்பா பண்ணை, ஜலாலியா நிக்கா மஜ்லிஸ், அதாவது மிஸ்ஸித் மீகாயில் இணைந்து நடத்திய 85வது மருத்துவ முகாம். நானும் இங்கே போய் தாங்க செக் பண்ணேன். 14ஆம் தேதி ஜூன் மாதம் நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த கேம்பு நடைபெற்றது. அதுவும் ஜலாலியா நிக்கா மஜ்லிஸில் அந்த இடத்துல தான் நடைபெற்றது. திருநெல்வேலியில் உள்ள ஐ ஃபவுண்டேஷன் மட்டும் இல்லைங்க, நாகர்கோவில் உள்ள கெய்ம்ஸ் மருத்துவமனை, அதில் ஆர்த்தோ, மூட்டு வலி, புற்றுநோய் முகாம், புற்றுநோய்க்கு சம்மந்தப்பட்ட பற்றியும் ஒரு புற்றுநோய் டாக்டரே நல்ல ஒரு விளக்கத்தையும் தந்தாங்க. அதில் அந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது முக்கியமான பதிவு, உடல் சம்மந்தப்பட்டது, உடம்பு நம்ம எப்படி பேணக்கூடிய அந்த இதுதான் நானும் செக் பண்ணேன். இது கிம்ஸ் மருத்துவத்தில் காமன் செக்கப், காமன்னா ப்ளட்டு, சுகரு, பிபி என்ன லெவலில் இருக்குது, எவ்வளோ வெயிட்டு, அது மாதிரி பார்க்கப்பட்டது. நானும் பார்த்தேன், சுகர் பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நார்மலாக தான் இருந்துச்சு. 85வது கேம்புங்க. கிட்டத்தட்ட 30,000 பேர் பயன்பெற்றிருக்காங்க ஓவரால் மொத்தமாகவே. கண்டிப்பாக இது நம்ம இப்போ திருநெல்வேலிக்கோ நாகர்கோவிலுக்கு போனோம்னா செலவழித்து தான் போனோம். இங்கேயே நம்ம ஒரு செக்கப் பண்ணுறது இந்த மாதிரி கேம்பை யூஸ் பண்ணுறது ரொம்பவும் சிறந்தது. இந்த கெய்ம்ஸ் இந்த மருத்துவமனை தாங்க. என்னோட செக் பண்ண அந்த ரிப்போர்ட்டு தான் நான் இதில் காட்டுறேன். பிபி மற்றும் சுகர் ரெண்டுமே நார்மல். அதுக்கப்புறம் டாக்டரை பார்த்தேன். டாக்டருடைய சொல்கிறது இப்போ டேப்லெட் மட்டும் கண்டினியூ பண்ணால் போதும், அவ்வளோதானே? நார்மல் டேப்லெட்ஸ் கண்டினியூ பண்ண போதும். நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணதில் நார்மலாக இருக்குது, அப்படி தானே? சுகர்ஸ் நார்மல், பிபி நார்மல். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. நீங்கள் இதுக்கு அதே மெடிசின்ஸை ரெகுலராக கண்டினியூ. ஓகே. இப்போ முக்கியமான பதிவு, கெய்ம்ஸ் மருத்துவமனையுடைய டாக்டர் தான் இப்போ பேச போகிறாங்க. முக்கியமாக இது கேன்சர் டாக்டர், அவருடைய பதிவு இருக்குது, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம ஒரு சின்ன ஆர்த்தோ கேம்ப் பண்ணியிருந்தது. இன்னைக்கு நம்ம ஆர்த்தோவும் நம்ம மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் டாக்டர் குமணன் சாரும் வந்திருக்கு. ஸோ தம்பி சார், ஸோ இன்னைக்கு நம்ம ஆங்காலஜி ரிலேட்டடா நம்ம மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் டாக்டர் குமணன் சார் கொஞ்சம் அட்வைஸ் கொடுப்பாங்க. ஹவ் டு யூ குமணன் சார்? வணக்கம், என் பேர் டாக்டர் குமணன். நான் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட். ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 3 வகையான டாக்டர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? 3 வகையா இருப்பாங்க டாக்டர். ஒருத்தவங்க கேன்சருக்கு மருந்து கொடுக்குற டாக்டர், அவங்க மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க கேன்சருக்கு ஆப்ரேஷன் பண்ணி இருக்கக்கூடிய டாக்டர், அவங்க சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட். இது ரெண்டும் இல்லாம 3வது ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க கேன்சருக்கு கதிர்வீச்சு கொடுப்பாங்க, ரேடியேஷன் சொல்லுவாங்க. கதிர்வீச்சு கொடுத்து கேன்சர் அழிக்கக்கூடிய டாக்டர். ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்துதான் ஒரு கேன்சர் டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்றது. இன்னைக்கு காலகட்டத்துல எல்லா கேன்சருக்கும் ஆல்மோஸ்ட் இந்த 3 வகையான ட்ரீட்மெண்ட்டும் சேர்ந்துதான் ஒரு கேன்சரை கம்ப்ளீட்டா குணப்படுத்த முடியும். இப்ப நம்ம கேன்சரை பத்தி மேலோட்டமா ஒரு பார்வையை தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல கேன்சர்னா என்ன? நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், கேன்சர் எப்படி வருது, எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, எங்க குடும்பத்துல யாருக்குமே கேன்சர் கிடையாது, பட் எனக்கு எப்படி கேன்சர் வந்தது, அந்த மாதிரி ஒரு காமனான டவுட் இருக்கு. கேன்சர் ஒரு குடும்பத்துல யாருக்காவது இருந்தாதான் வரணும்னு அவசியம் கிடையாது, கெட்ட பழக்கங்கள் இருந்தாதான் வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம உடம்புல நாளுக்கு நாள் நம்ம உடம்புல செல்லுக்குள்ள மரபணுக்கள் இருக்கும், ஜீன்ஸ் சொல்லுவாங்க, மரபணுக்கள். அந்த மரபணுக்கள் ரிப்பேர் ஆகும், நம்ம நம்ம உடம்பே அது சரி பண்ணிடும். இப்ப இன்னைக்கு ஒரு மரபணு ரிப்பேர் ஆச்சுன்னா இன்னைக்கே உடம்பு அதை சரி பண்ணிடும். பட் அந்த சரி பண்ற அந்த பிக்சிங் மெக்கானிசம், அந்த ரிப்பேர் பண்ற மெக்கானிசம்ல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த ரிப்பேர் ஆன மரபணு சரி ஆகாது. அது ஒரு செல்ல இருந்து 2 செல்லா மாறும், 2 செல் 4 செல்லா மாறும். அப்படி எல்லாம் செல் சேர்ந்து வர்றது பேர் தான் கேன்சர். அது அப்படியே ஒரு கட்டியா மாறும், அதான் கேன்சர். ஸோ இந்த மரபணு மாற்றங்கள்ல வர பிரச்சனைனாலதான் பேசிக்காவே கேன்சர் வருது. அது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா அது 100% அதை தடுக்கிறதுக்கான வழிகள் எதுவும் கிடையாது. பட் நம்ம சில ஹெல்தி லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்றது மூலமா அதோட வாய்ப்பை குறைக்கலாம். நல்ல எக்ஸசைஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் இல்லாம எக்ஸசைஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் வரும்போது இந்த மரபணு ரிப்பேர் அதுல வர ப்ராப்ளம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 2வது, எப்படி நம்ம கேன்சர் வந்தா முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது. ஸோ நம்ம எப்பயுமே ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம எனக்கே இப்போ ஒரு தலைவலி வருது, இல்லை ஒரு வயிற்று வலி வருதுன்னா நான் கேன்சர் நினைக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் மாத்திரை போடுவோம், அப்புறம் சரியாகலைன்னா டாக்டர்கிட்ட போவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் 6 மாசம் கழிச்சுதான் ஏதாவது கட்டி இருக்கு அப்படின்னா தெரிய வரும். நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஸோ சில பேசிக்கான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம முன்னாடியே போய் டாக்டரை பார்க்கணும், அலட்சியமா எடுத்துக்க கூடாது. ரொம்ப நாளா
காய்ச்சல் இருக்கு, 2 வாரத்துக்கு மேல காய்ச்சல் இருக்கு, மாத்திரை போட்டு சரியாகலைன்னா அதை அலட்சியப்படுத்த வேணாம். எடை குறைவு, வெயிட் லாஸ். இப்ப நம்ம போய் நிறைய பேர் ஜிம்முக்கு போய் வெயிட் லாஸ் பண்ணுவாங்க, டயட் ட்ரை பண்ண, அது ஓகே. பட் எதுவுமே பண்ணாம எடை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. இருமல்லையோ இல்ல வாந்திலையோ ரத்தம் வருது, அதே மாதிரி மாதவிடாய் ஆன பெண்கள், மெனோபாஸ் தாண்டினதுக்கு அப்புறம் பெண்களுக்கு மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் மாதிரி வருது, அந்த மாதிரி இருந்தா அதையும் சாதாரணமா எடுத்துக்கூடாது. அப்புறம் பெண்களுக்கு வந்து மார்பகங்கள்ல வர சேஞ்சஸ், கட்டிகள், அதையும் நம்ம வந்து இது எதுவுமே வந்து சாதாரணமா எடுத்துக்கூடாது. உடம்புல வாய் பகுதியில இல்ல கால் பகுதியில எங்கேயாவது புண்ணு ஆறாம இருக்குது, ரொம்ப நாள் இருக்குன்னா அதையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு காமனான, நம்ம வந்து இது வந்து சாதாரண விஷயம், கடந்து போகக்கூடிய சில விஷயங்களை இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சாதாரணமா எடுத்துக்கூடாது. சாப்பிடுறீங்க, மூழ்க முடியல, அடைக்கிற மாதிரி இருக்கு, அதுல சாப்பிட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வாந்தி வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இமீடியட்டா டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, ஒரு கட்டி மாதிரி இருக்குன்னா அதுல இருந்து பயாப்சி எடுத்து பார்க்கணும். இன்னொரு ரொம்ப காமனான ஒரு மூட நம்பிக்கை என்னன்னா, பயாப்சி பண்ணா கேன்சர் பரவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் பரவாது. எல்லா கேன்சரையும் வந்து பயாப்சி பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பயாப்சி பண்ணி அது நல்ல கட்டியா இல்ல கேன்சர் கட்டியா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நல்ல கட்டினா அதுவும் பண்ண தேவையில்லை. ஒருவேளை கேன்சர் கட்டினா அடுத்து என்ன வந்து அது எங்கேயாவது பரவி இருக்கா, அங்கே மட்டும்தான் இருக்குதா இல்ல வேற எங்கேயாவது பரவி இருக்கான்னு பண்றதுக்கு ஹோல் பாடி ஸ்கேன் பார்ப்பாங்க. அதை பொறுத்துதான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். சில சிம்டம்ஸ் எல்லாம் எதுவுமே சாதாரணமா எடுத்துக்க வேணாம். லேடிஸ் 45 வயசுக்கு மேல இருக்கிற லேடிஸ் 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது மேமோகிராம் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். மேமோகிராம்னா மார்பகத்துக்கான ஸ்கேன் கண்டிப்பா பண்ணி பார்க்கணும், சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல பிரஸ்ட் கேன்சர்ங்கிறது முழுமையா குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய், ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா. ஸோ நம்ம லேடிஸ் எல்லாரும் நிறைய மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால டாக்டர் கிட்ட வரும்போதே 4வது ஸ்டேஜ்ல வராங்க. ஸோ 1வது 2வது 3வது கட்டத்துல கண்டுபிடிச்சா பிரஸ்ட் கேன்சரை கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும். அதுக்கு வந்து எல்லாரும் 45 வயசுக்கு மேல எல்லா லேடிஸும் போய் மேமோகிராம் ஸ்கேன் கண்டிப்பா பண்ணி பார்க்கணும். உங்க வீட்லயே சொல்லுங்க. அதே மாதிரி பெண் குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு 9 வயசுல இருந்து ஒரு தடுப்பூசி வந்திருக்கு, HPV வேக்சின். நீங்க கவர்மெண்ட் எல்லாம் டிவில சொல்லி கேட்டிருப்பீங்க. அது போடுறது மூலமாக கர்ப்பப்பை வாய் கேன்சரை தடுக்க முடியும். 95% மேல அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 9 வயசுக்கு மேல பெண் குழந்தைகள் யார் யாரெல்லாம் வீட்டுல இருக்காங்களோ அவங்களதான் கொண்டு போய் HPV வேக்சின் போடலைன்னா இனிமே போடணும். கவர்மெண்ட் சென்டர், பிஎஸ்சி சென்டர்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா சொல்லுவாங்க ஃப்ரீயாவே போடுது கவர்மெண்ட். நம்ம கிம்ஸ் ஹாஸ்பிட்டல்லையும் அது வந்து ஃப்ரீயா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இதை தவிர நான் சொன்ன மாதிரி ரெகுலர் ஸ்கிரீனிங், செக்அப் இது மட்டும் பண்ண போதும். லேடிஸ்க்கு நான் சொன்ன மேமோகிராம் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணணும். நீங்க பகிர்ந்துக்கிட்டாலே நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஸோ நம்ம கிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல நான் இப்ப சொன்ன 3 மெடிக்கல், சர்ஜிக்கல், ரேடியேஷன் ஆன்காலஜி 3 ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. கதிர்வீச்சு மிஷினும் வந்திருக்கு. கேன்சர் கேர் கம்ப்ளீட்டா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த நோயினால பாதிப்பு இருக்கு இல்ல ஏதோ சந்தேகமா இருக்கு, செக்அப் பண்ணணும்னா தயக்கமே பட வேணாம். இப்ப வேணாலும் வந்துடலாம். கேன்சர் ஸ்கிரீனிங் ஒரு நாள்ல பண்ணிடலாம். காலையில வந்தீங்கன்னா சாயங்காலத்துக்குள்ள பார்த்து அமைச்சிடலாம். இல்ல வேற யாருக்காவது கேன்சர் இருக்கு, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வழிகாட்டணும், இல்ல டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமா எப்ப வேணாலும் நம்ம சென்டருக்கு வரலாம், சரிங்களா? நம்ம மார்க்கெட்டிங் டீம் இருப்பாங்க, நம்பர் எல்லாம் தருவாங்க. நீங்க முன்னாடியே பேசி வச்சுட்டு வரலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு கேட்கலாம். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமலேயே நம்மளுடைய மூட்டைய நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி நம்ம அதுக்கான அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கு. ஸோ அதை நீங்க ஆரம்பத்திலேயே ஏதாவது பெயின் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அவசியமாக ஒரு ஆர்த்தோ டாக்டரை நீங்க பார்க்கணும். பார்த்து அதுக்குள்ள சிகிச்சையை நீங்க வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்வான்ஸ்ட் ஆகாம இன்னும் அதிகமாகாம நம்ம பார்த்து நம்ம பண்ணலாம். ஆமா, நீங்க அப்படி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அங்க வாங்க, கிம்ஸ் நாகர்கோவில் வாங்க. அங்க எல்லா அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. ஆமா, வாய்ப்பளித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். பாருங்க, எல்லாரும் நிற்காம அங்கே வச்சு தான் ஹெல்த் கேர் வந்து ஹெல்த் கேம்பு. இது வந்து எல்லாமே கேன்சரு, மூட்டு வலி, அதுக்கப்புறம் பல் சம்மந்தப்பட்டது. கிங்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் வந்து நாகர்கோவிலில் இருக்கு, அவங்க ஜெனரல் செக்கப்பு. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய
ஐ ஃபவுண்டேஷன் அதையும் பார்த்துருக்காங்க. இப்போ டைம் முடிஞ்சிருச்சு. ராமதுல்லாக மட்டும் நம்ம ஒரு பேட்டி எடுத்துக்கலாம். இந்த மருத்துவ கேம்ப் நடத்துவதற்கு முக்கிய பிரமுகர், முக்கிய கதாநாயகன் தான் சொல்லணும். ரஹமத்துல்லா காக்கா அவருடைய இந்த ஒரு முக்கியமான ஒரு பேட்டியை இந்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது அல் மசஃபா. இது வந்து பல் மருத்துவமனை, பல்லுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே இவங்க பார்க்குறாங்க. காயல்பட்டத்திலே ஜாமில் அசதுக்கு எதிர்மனையில் தான் இருக்குது. நம்ம இப்போ ரஹமத்துல்லா காக்காவுடைய பேட்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா அக்கா. இது எத்தனை வருஷம் கேம்ப்? இந்த கேம்ப்ல வந்து எந்தெந்த ஃபெசிலிட்டி, யாரெல்லாம் வந்தாங்க, எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க சொல்லுங்க. இதே நாளில் இன்னைக்கு வந்து ஜீரானிப்பள்ளி லிப்பப்பா பண்ணை இரட்டை குளத்து பள்ளி ஜமாத்தார்கள் இணைந்து நடத்திய 85வது இலவச மருத்துவ கேம்ப் நம்பர் 85. ஓகே. இன்னைக்கு வந்து சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. டேட்டு வந்து இன்னைக்கு 14/14/2026 ஞாயிற்றுக்கிழமை. நம்ம ஜாலியா நிக்கா பட்ஜெட் வச்சு இந்த கேம்ப் நடைபெற்று வருகின்றன. ஆமா. இந்த கேம்ப்ல வந்து இன்னைக்கு வந்து நம்ம திருவனந்தபுரம் நாகர்கோவில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ், ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், எலும்பூட்டு டாக்டர், அப்புறம் கேன்சர் சம்பந்தப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், பின்னாடி இசிஜி, சுகர் எல்லாம் பார்த்தாங்க. திருநெல்வேலி வந்து ஐ ஃபவுண்டேஷன் அந்த டீம் வந்திருக்காங்க. நம்ம ஊரு வந்து அல்மாசா டாக்டர் ஆசியா பல் டாக்டர் அவங்களும் வந்து பார்த்து கேம்ப்ல வந்து இன்னைக்கு எல்லாம் ஆவரேஜ்ல ஒரு 200 பேர் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள். இதை தொடர்ந்து வந்து இப்ப 85 கேம்ப் இன்னைக்கு வரல. ஊர்ல வந்து என்னைய பொறுத்தவரை இவரு நடந்த கேம்ப்ல கிட்டத்தட்ட 30,000 மக்கள் பயனடிச்சிருக்காங்க. இப்ப வந்து எங்களை பொறுத்தவரை இப்ப எல்லா ஏரியாவும் போட்டு இருக்கும். இந்த மந்த் எண்ட்ல கூட ஒரு 2-3 ஏரியா எங்க ஏரியா வந்து கேம்ப் போடுறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நானும் அதுக்குள்ள ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு டேட் கொடுக்கணும். இதே போல. ஆமா. அது இல்லாம எனக்கு வழக்கம் வர்றது அண்ணா கார்டியாக்கு, அருணாச்சலம் சார், அவங்க டீம் நம்ம இதுல வந்து கலந்து இது பண்ணிருக்காங்க. நீங்க வந்து இப்ப இதெல்லாம் பெரியவர் என்னன்னா அந்த வயசானவங்க எல்லாம் வந்து திருநெல்வேலிக்கு போகணும், செய்யணும், அதை பிடிக்கணும். இனி பெண்கள் பஸ்ல போனா நான் துணை வேணும் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அந்தந்த ஸ்பாட் அவங்களே நம்மளுக்கு தேடி வர்றாங்க. இதே பார்த்து எல்லாம் செக் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு ஆவரேஜ் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு கண் செக்கப்பா இருக்கட்டும், இசிஜியா இருக்கட்டும், பிரஷர் சுகரா இருக்கட்டும், ஆவரேஜ்ல கிடைச்ச எனக்கு பொறுத்தவரை ஒரு 700 ரூபா நமக்கு ஃபீஸ். இன்னைக்கு வந்து அது நம்ம பெனிஃபிட் மக்கள் ஏன்னா அல்லாட கிருப்பையில இன்னைக்கு கண்டினியூஸா இந்த இது எல்லா மக்களும் பயனடைகிறது. இது வந்து நம்ம மக்கள் மட்டும் இல்ல, ஒரு மக்கள் மாற்று மத சகோதரர்கள் கூட வந்து பயனடைகிறாங்க. இந்த கேம்ப் வந்து அனைத்து சமுதாய மக்களுக்காக தான் இந்த கேம்ப். ஏன்னா அதனால வந்து நெக்ஸ்ட் இன்ஷால்லா எங்களுக்கு 86வது கேம்ப் இடம் எதிர பிக்ஸ் பண்ணணும். இப்படி ஊர்ல வந்து அங்க முன்னாடி ஒரு பர்டிகுலர் ஜிகானிக்குள்ள தான் அந்த கேம்ப் போட்டு இருந்தோம். அந்த மக்கள் வந்து ஒரு சிரமப்படுறாங்கன்ட்டு இப்போ வந்து எல்லா ஏரியாலையும் போட்டு இருக்கிறோமா ஜலாலியால. அது பிறகு அத்தோக்காப்பள்ளி, அது பிறகு ரெட்டிஸ்டாரு, பின்னாடி வந்து என்னன்னா நம்ம ஜுபேஜா ஸ்கூல் ஏன்னா காந்தி, அக்பர் நகர் பள்ளிவாசல் ஏன்னா அது பிறகு நம்ம பெரிய முத்தப்பா சேர்க்காது. ஏன்னா இப்படி பல இடங்கள்ல மெயின் மங்கூர் பர்கா சங்கம் அங்கேயும் நம்ம நிறைய கேம்ப் போட்டுருக்கோம். நம்ம ஜாலியா நிறைய கேம்ப் போட்டுருக்கோம். ஊர் மக்கள் தவிர்த்து மற்ற வர்றாங்க. அனைத்து மக்களுக்காகவும் இந்த கேம்ப் வந்து நடத்திட்டு இருக்கு. நல்லபடி துவா செய்யுங்க. மேலும் தொடர்ந்து நடத்துறதுக்கு எல்லாம் வந்து நல்லபடி துவா செய்யுங்க. இது அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட். ஏன்னா வந்து என்னன்னா நான் சொல்றது வந்து என்னன்னா ஒரு இன்சான் வந்து எத்தனை வயசுல 80 வயசுல இருந்தா 100 வயசுல வாழ்ந்தாங்க தெரியுது இல்ல. அவங்க 80 வயசுல வாழ்ந்த காலமா இருக்கட்டும், 100 வயசுல வாழ்ந்த காலமா இருக்கட்டும், மக்களுக்காக என்ன சர்வீஸ் பண்ணாங்க, என்ன சேவை பண்ணாங்க. இதுதான் எங்கள்ட்ட கேம்ப் தொடர்ந்து நல்ல 100 இன்ஷால்லா 100 கேம்ப் நடத்துறதுக்கு எல்லாத்தாலும் அந்த இதாயிட்டு எனக்கு கொடுக்கணும். என்னோட ஐயாத்தியமாச்சு நோயில வாழும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நல்ல ஒத்துழைக்கக்கூடிய எல்லா மக்களோட ஐயாத்தியில வாங்கி வச்சு இவங்க முக்கியமா குறிப்பா சொல்றேன் மெயின் முள்ளிலே கேம்ப் போட்டுருக்கு பல கேம்புகள். ஏன்னா
மெயின் பண்ணி பல கேம்புகள் போட்டிருக்கோம். அதுல வந்து பார்க் பை நட ஒத்துழைச்சிருக்கேன். இங்கே நம்ம ஜிலாலியா பொறுத்தவரையில மீன் தம்பி, துறமச்சான் தம்பி, எண்ணமிச்சு மணி தம்பி, இவங்கெல்லாம் வந்து நான் நல்லா நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக்கி மேலும் அந்த கேம்ப் போறதுக்கும் நல்லா தோப்பி செய்வா. இது மூலம் மக்கள் நல்லா அதிகமா பயன்பட்டு உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இதுல வந்து என்னன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என்ன கேட்கா இப்படி ஒரு கேம்ப் நடத்திட்டு அதான முடிச்சுவாங்க கொண்டு போயிருக்கீங்களோன்னு. எனக்கு எனக்கு திறமை இல்ல. கண்டிப்பா வந்து எனக்கு அந்த இதாயத்தை கொடுத்துருக்கான். கண்டிப்பா அவன் வந்து என்னைய வந்து ஆப்ரேட் பண்றான். ஆமா, ஏன்னா அவன்கிட்ட வேலைதான், கிரிக்கெட்டோட ராமாண்ட வேலை எல்லா போலும் அவனுக்கு தான். கண்டிப்பா எனக்கு துவா செய்யுங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். இதுதான் என்னுடைய இது. என்னைய கொண்டு ஒண்ணு இல்ல, கிருப்பா தான். இப்ப கேம்பு சொன்னது நிறைய பேருக்கு ஜாஜிமா எப்படி கேட்டுக்கொள்கிறேன். இதுல வந்து என்னன்னா நமக்கு முக்கியமா இந்த கேம்ப் நடத்துறது வந்து காஜிமுத்து நகர். ஏன்னா பெரிய சப்தி அப்துல் ரஹ்மான் பாய் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி அல்பாசா இல்லையா மாசால்லா செய்து பாய், அவங்களும் வந்து குவாப்பள்ளி நினைக்கிறேன். அவங்களும் அங்கேயும் கேம்ப் போட்டிருக்கேன். பின்னாடி வந்து என்னன்னா ஆறாம்பள்ளி மாசாலா தோல்பாய் அங்கேயும் கேம்ப் நடந்திருக்கு. அவங்களும் நல்ல சப்போர்ட். இப்படி பல தரப்பு மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கும் நன்றி. ஜஜாக்கல்லா ஹைரா. எல்லாத்தையும் சேர்த்து நான் துவா கேட்கிறேன். அல்லா தாலா நம்ம அனைவருடைய ஐயத்தையும் ஆக்கி வச்சு